friends, welcome to Tia's cooking vlog. நான் உங்கள் தியா. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போற ரெசிபி நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பிரியாணி தாங்க காட்ட போறேன். அதுவும் மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ்ல ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் காத்துட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? Tia's cooking vlogக்கு subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சீரக சம்பா ரைஸை வாஷ் பண்ணி எடுக்க போறோம். நான் இங்க டபுள் டியர் பிராண்ட் சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா நீங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அந்த ரைஸோட அரோமா சூப்பரா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதனால 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு ஈக்குவல் ரேஷியோவா. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போறோம். இந்த சீரக சம்பா ரைஸ்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் சீக்கிரமா டைஜஷன் ஆயிடும். ஸோ இப்போ இதை வந்து 2 வாட்டி தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போறோம். இதை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணியை விட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம லேட்டரா யூஸ் பண்ண போறோம். அடுத்ததான் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்தது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாமே நல்லா இடிச்சு சேர்க்க போறோம். அப்பதான் ரொம்ப நறுமணமா இருக்கும் பிரியாணி. அடுத்தது 1/2 kg மட்டனை உப்பு, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சிருக்கேன் ஒரு 8 விசிலுக்கு. அடுத்ததா சின்ன வெங்காயம். பிரியாணி பாத்திரத்தை சூடாக்கி சூடானதும் 200 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பே லீஃப், பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு 1, மராட்டி மொக்கு 1, 5 ஏலக்காய், ஸ்டோன் ஃப்ளவர் கல்பாசி ஒரு 2-3 சின்ன பீசஸ், அப்புறம் பட்டை 2 பீஸு, கிராம்பு வந்து 5. இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம 3 வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்தது 25 போல சின்ன வெங்காயம், அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ருசியை தரும். வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போ இது ஒரு 1 நிமிஷம் போல நல்லா சாட்டே ஆகட்டும். அடுத்ததான் நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய், ஒரு 5 பச்சை மிளகாயே, நல்லா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 10லேருந்து 12 பல் போல பூண்டு, இது எல்லாமே நல்லா நம்ம இடிச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் இடிச்சு சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அட் த சேம் டைம் பிரியாணி வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதையும் நல்லா சாட்டே பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ண விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக ஆக வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு பாருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா இந்த கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த மட்டன் பீசஸை மட்டும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிட்டு அந்த மட்டனோடைய அந்த ஸ்டாக்கை மட்டும் நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். அது லேட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா 8 விசிலுக்கு வேக வச்சு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் கொத்தமல்லி, புதினா, இது 2மே சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக, ஓகேவா, அது அளவுக்கு கொத்தமல்லி, அதில் பாதி வந்து புதினா, அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து சாட்டே பண்ணுங்க. ஸோ அதோட அரோமா எல்லாமே அதோட இன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இதை நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம சாட்டே பண்ணி விட்டுடலாம். ஸோ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க எல்லாமே நல்ல ஓரளவுக்கு சாட்டே ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கறி வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம அந்த வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மட்டனோட ஸ்டாக் இருக்குல்ல, அந்த தண்ணி, இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது கரெக்டாக நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ 3 கப் அளவை மெஷர் பண்ணி தண்ணி விட போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து 1 கப்பும் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கப்பும் எடுத்திருக்கேன். ஸோ அதை 2த்தையும் இப்போ நான் வந்து விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் மட்டன் வேக வைக்கும் போதே 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன். ஸோ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆரம்பத்துலேயே அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பால் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த புளிப்பெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் பால் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா ரைஸு, அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரைஸை எப்போவுமே ஊற வைக்கிறதுக்கு கரெக்டாக எப்படி ஊற வைக்கணும்னா, நீங்கள் எப்போவும் வந்து பிரியாணி பாத்திரத்தை வைக்கிறீங்களோ அந்த குக் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வைங்க, இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா செக் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக எலுமிச்சை பழசாரையும் நான் வந்து இதில் விட போகிறேன். ஜஸ்ட் ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு தான். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இதை சமமாக்கிடுங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும், அதாவது ரைஸும் தண்ணியும் ஒரே இதில் இருக்கணும், அதாவது ஒரே லைனில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு தோசை தவாவை வந்து சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸுக்கு சூடு பண்ணிவிட்டு இப்போ தம்முக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இதில் புதினா இலைகளும் கொத்தமல்லியும் சேர்த்து கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும், அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அடுத்தது தம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் டோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைதாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து சைடெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அந்த ஆவி எல்லாமே நம்ம ட்ராப் பண்ண போகிறோம், வெளியில் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வந்து ஒரு வெயிட் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கரெக்டாக 7 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அடுத்தது நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஸோ 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போ இந்த தம்மை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை லைட்டாக வந்து சைட்லேருந்து பிரேக் பண்ணுங்கள், சைட்லேருந்து தான் உடைக்கணும் தம்மை. ஸோ பார்த்தீங்களா, அடி பிடிக்கல, ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. ஸோ கரெக்டான அளவில் நல்லா குக் ஆகிருக்கு. எவ்வளோ சூப்பராக டெலிஷியஸான மட்டன் பிரியாணி, அதுவும் சீரக சம்பா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ரேஷியோவில் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத. இதை முட்டை, கத்திரிக்காய் கிரேவி, ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டீட்டெயில்டாக ரிட்டன் ரெசிபியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எந்தெந்த அளவு போடணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் சூடாக பரிமாறி உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாரையும் சாப்பிட வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thanks for watching.